Hi stars, welcome to my channel. Today's smile color look தான் everyday makeup look. இப்படி இருக்கு நான் பேசுறது நல்லா கேட்கணுமேன்ட்டு மைக்கை கையில் எடுத்து வச்சுட்டேன். லுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் என்கிட்ட எப்போதுமே நீங்கள் கேட்கலாம். கல்லினெல்லாம் போட்டு தெரியுதா? உங்களுக்கு தெரியுதா பாருங்க. ஹிமாலயா ஃபேஸ் வாஷ் வச்சு க்ளீன் பண்ணிட்டேன். ஆஸ் யூஷுவல் ப்ராடக்ட் தான். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் Revlon Touch and Glow. இது சன்ஸ்க்ரீனாகவும் யூஸ் பண்ணலாம், மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணலாம். இது எவ்ரிடே இந்த மாதிரி தான் நான் பண்ணுவேன். நோ ஃபவுண்டேஷன், சிம்பிளாக தான் இருக்கும். எவ்ரிடே எப்படி பண்ணுறேங்கிறத நான் உங்கள்கிட்ட காட்டணும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். கோ லெகின்ஸ் தான் ஆஸ் யூஷுவல். நான் எப்போயுமே ப்ரெஸ்மா லெகின்ஸ் தான் போடுவேன். இந்த கலர் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த மயில் கலர் வந்து எல்லாருக்குமே பிடிக்கும். அது சாரியாக இருக்கட்டும், சுடிதாராக இருக்கட்டும், நறுக்கலையாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் எல்லாருக்குமே இந்த கலரு ரொம்ப பிடிக்கும். ஆனால் இந்த கலர் கிடைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டம். எல்லோரும் தேடுவாங்க தான். இந்த கலர் எனக்கு அமைஞ்சிச்சு. ஆனால் எனக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் இருக்குது இந்த கலரில். இந்த கலரு எல்லாருக்குமே பிடிக்கும். அது ஏனே தெரில, எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட்டு எல்ஐடியில் சிசி க்ரீம். சில விஷயத்த உங்கள்கிட்ட சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். எனக்கு வந்து பார்லர் வைக்கணும், பார்லருக்கு நான் படிக்கணும் அப்படின்னு நான் முறைப்படி கற்றுக்கிட்டு பார்லர் வைக்கணும்னு ஆசைப்பட்டேன். ஆனால் எங்கள் அப்பா வந்து அதெல்லாம் நமக்கு சரிப்பட்டுக்காது, நிறைய செலவாகும், அதனால் அதெல்லாம் வேண்டாம். பெண்களுக்கு வந்து ரெஸ்ட்டும் கிடைக்கணும், அதே சமயம் ஏதாவது ஒரு கோர்ஸ் எடுத்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இதில் வந்து நிறைய ப்ராடக்ட் வாங்கணும், லேபர்ஸ்லாம் சேர்க்கணும், அப்புறம் வாடகைக்கு கடை பிடிக்கணும், நிறைய இருக்குது. அதனால பார்லரில் இப்போ வேண்டாம், அதெல்லாம் படிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் சரின்ட்டு ஓகேப்பா நீங்கள் சொல்கிறதே நான் கேட்குறேன் அப்படின்ட்டேன். அவங்க வந்து டிடிஎட் படி இல்லைன்னா பிஎட் படி அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்னதும் சரி நான் ஓகேப்பா எது வேணாலும் நான் படிக்கிறேன், அவங்க விருப்பம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன். சொல்லி அதுக்கப்புறம் டிடிஎட் சேர்த்து விட்டாங்க. அது நான் படித்து முடிச்சிட்டேன். அவங்களோட ஆசையை நான் நிறைய மனசுக்குள்ளே ஒரு ஆசை, அந்த பார்லர் படிக்கணும், அது வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டேன். அது எனக்கு நடக்கலை. ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் நான் சில வீடியோஸ் பார்ப்பேன். வீடியோஸ் பார்த்து புக்ஸில் டிப்ஸ்லாம் நிறைய கொடுப்பாங்களே இந்த மேக்கப் சம்மந்தமாக. ஸோ அது எல்லாத்தையும் நான் கற்றுக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுக்கிட்டு நானே நான் பண்ணி பார்த்து இப்போ ஓரளவுக்கு எனக்கு எல்லாமே தெரியும். ஓரளவுக்கு எல்லாமே தெரியுதுங்கிறதுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம பண்ணுறத 4 பேருக்கு சொல்லிக் கொடுப்போம்னு எனக்கு தோணுச்சு. அதனால் இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். உங்களுக்கும் தெரியாதவங்க இதை கற்றுக்கலாம் இல்லையா? இந்த யூடியூப் சேனலில் நான் வந்திருக்கேன். ட்ரை ஆகிட்டு 6 inch
நான் சொல்கிறதுலாம் உங்களுக்கு புரியுதா? ஓகே, பீச் கலர் பேக் நைக்கால வாங்கினது. ட்ரை ஆகிடுச்சு பாருங்க, ஃபிக்ஸிங் மிஸ்ட் அடித்து ட்ரை ஆகிடுச்சு. இந்த பேக்கோட ஸ்டோக் க்ரீம் போடுவோம், ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் போடுவோம். பீச் கலரு. ஃபவுண்டேஷன்லாம் போட மாட்டேன், கன்சிலர் கிடையாது. நோ ஃபவுண்டேஷன், நோ கன்சிலர், கலர் கரெக்ஷன் நான் எப்போயுமே பண்ண மாட்டேன். ரொம்ப க்ளோவியாக இருக்கும், சிம்பிளாக இருக்கும். ஆனால் எவ்ரிடே பண்ணலாம், எவ்ரிடே பண்ணுறது தான். எப்பயுமே நான் ஃபிங்கர்ஸ்லேயே போடுறதுக்கு காரணம் என்னென்னா, அதில் பண்ணுறது வேறு எதுலேயுமே கரெக்டாக வராது. ப்ரஷ்ஷில் பண்ணணுன்னா பண்ணலாம், ஆனால் ப்ரஷ்ஷு வந்து நான் எதையுமே நம்ம ஒரு தடவைக்கு 2 தடவை நம்ம ட்ரை பண்ணிட்டு தான் நம்ம மற்றவங்களுக்கு சொல்லித்தரேன். அதனால தான். ஆனால் நிறைய பேர் தெரிஞ்சவங்களாம் நிறைய பேர் இருக்கீங்க, முறைப்படி கற்றுக்கிட்டவங்களாம் இருக்கீங்க. எனக்கு சொல்லிக் கொடுங்க, கமெண்ட் மூலயமா எனக்கு தெரிவிங்க. நானும் எனக்கு தெரிஞ்சதை நிறைய பேருக்கு சொல்கிறேன். இந்த பிகினர்ஸ் எல்லாம் கற்றுக்குங்க, ஆசைப்படுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஸ்டோக் க்ரீம் போட்டாச்சு, இப்படி இருக்குது. எஃப்எஃப் ஐப்ரோ பேலட் 4 கலர்ஸ் இருக்குது. இதான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ பிளாக் வேண்டாம், ப்ரௌனும் லைட் ப்ரௌனும் டார்க் ப்ரௌனும் மிக்ஸ் பண்ணி போடுவோம். நல்லா இருக்குது. ஐப்ரோ பவுடர் வந்து சூப்பராக தான் இருக்குது. நான் இது வரைக்கும் வந்து பென்சில் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பிக் பண்ணேன். செம்ம சூப்பராக இருக்குது பாருங்க, நல்லா ரியலாக இருக்குது. ப்ரௌன் கலர் தான் விட்டேன், நல்லா ரியலாக இருக்குது, சூப்பராக இருக்குது. நீங்களும் வாங்கணுன்னா மீஷோவில் வாங்கிக்கோங்க. எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு தான் இருக்கேன், பட்டு இது சம்மந்தமாக நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறதாலும் ஆசை இருந்தாலும் அது நடக்கலைன்னு கவலைப்பட வேணாம். ஏதாவது ஒரு வழியில் நம்ம இது செய்கிறதுக்கு வாய்ப்பு வரும். அந்த வாய்ப்பு தான் எனக்கு இப்போ வந்திருக்கு. இருந்தாலும் அப்பா அம்மா சொல்கிறதையும் கேளுங்க. அவங்க விஷயங்களை மட்டும்தான் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். அதில் நிறைய இங்கே எது செஞ்சாலும் காது கழுத்தெல்லாம் சேர்த்து தான் செய்யணும், தனித்தனியாக செய்யக்கூடாது. அப்புறம் ஒரே ஈவனாக இருக்கணும்ல, காது கழுத்து ஃபேஸு எல்லாமே வந்து ஈவனாக இருக்கும். ஒரு பக்கம் மட்டும் செஞ்சோம்னா அது ஒரு தனியாக தெரியும். கண்ணில் அடிக்கும்போது மட்டும் எப்பயுமே பொறுமையாக செய்யுங்க, ரொம்ப சென்சிட்டிவானது. அதனால் பார்த்து தான் செய்யணும், அவசரப்படாதீங்க. நான் பேசுகிறது உங்களுக்கு புரியுதா புரியலையான்னு நீங்கள் தான் வந்து கமெண்டில் சொல்லணும். ரொம்ப சிம்பிள் அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். அசரிஸ்லாம் பாருங்க, நான் எல்லாமே கோல்டுலேயே போட்டிருக்கேன். கோல்டு, எல்லாமே கோல்டு. நெயில் பாலிஷ் மட்டும்தான் ட்ரெஸ் கலருக்கு போட்டிருக்கேன். எல்லாமே கோல்டன் கலரில். ஏன்னா இதே கலரில் போட்டோம்னா ஒரு மாதிரி அடிக்கிற மாதிரி இருக்கும்ல, அதனால் இதுக்கு வந்து கோல்டன் கலர் போட்டால் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கும்னு சொல்லிட்டு தான் நான் இந்த அசரிஸ்லாம் போட்டிருக்கேன். இது கோல்டன் கலரில் ஸ்டோன் வச்சு பெரிய தொங்கல் எப்படி இருக்கு பாருங்க. ஃபவுண்டேஷன்லாம் இல்லாமல், கன்சிலர் இல்லாமல், கலர் கரெக்ஷன்லாம் பண்ணாமல் எப்படி பண்ணலாங்கிறத
உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான்னு ஆசைப்பட்டேன். இந்த வீடியோ மூலயமா உங்கள் கூட ஷேர் பண்ணுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஐகானிக் லண்டன் இலுமினேட்டர் இருக்குல்ல, இதுவும் மீஷோவில் தான் வாங்கினேன். இதில் கொஞ்சோண்டு 6ல் கொஞ்சோண்டு க்ளோவுக்காக. இதே வந்து நம்ம ஐஷேடாகவும் யூஸ் பண்ணிப்போம். கோல்டன் கலரு, ஸோ நம்ம போட்டிருக்கதே தெரியாத மாதிரி இருக்கணும், அதுக்காக தான் போடுறோம். ஓகே, பாக்கி கலர்லாம் போட்டோம்னா தெரியும், டெய்லி தெரிகிற மாதிரியாக போட்டுட்ருப்பாங்க. டெய்லி சிம்பிளாக தெரியாத மாதிரி இருக்கணும், ஆனால் க்ளோவாக இருக்கணும். ஓகே, இப்படி இருக்கு பாருங்க. கோல்டன் கலர்ல விட்டுருக்கதா தெரியுதா? கொஞ்சம் க்ளோஸ்அப்ல காட்டுறேன் பாருங்க. இப்படி இருக்கு கோல்டன் கலர் இருக்கா? இன்னொன்று கொஞ்சம் லைட்டா ரொம்ப ஐஷேடோ பாலட்டே எடுத்துப்போம். இதில் வந்து ஒரு கோல்டன் கலரில் இது இருக்குது. இதை அடிக்கடி யூஸ் பண்ணியிருப்பேன். இந்த பாருங்க, தேர்ந்து போச்சு, அதில் கொஞ்சோண்டு இருக்குது, அதை விட்டுப்போம். கொஞ்சம் நடுவு மட்டும் தெரியுதான்னு பாருங்க. எனக்கு வந்து கண்ணு கொஞ்சம் குட்டியாக இருக்கும். பவுடர்லேயும் கொஞ்சம் செட் பண்ணோம்னா பார்க்க இன்னும் அழகாக இருக்கும். இது வந்து வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் சூப்பராக இருக்கும். வெரி நைஸ். காஜல் விட்டால் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காஜல் விட்டு காட்டுறேன். இப்போ ஐஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு. அப்புறம் காஜல் சுப்ரீம் காஜல் நல்லா ஜில்லுன்னு தான் இருக்கு. ஜில்லுன்னு நல்லா சூப்பராக இருக்கு. இந்த பாருங்க, இந்த ஹேர் ஸ்டைல் பாக்ஸ் இருக்கிறவங்க தான் தெரியும். அதாவது இந்த ஃப்ரண்ட்டில் இந்த சைடில் எடுத்து இங்கே இருந்து பின்னி எடுத்துகிட்டு வந்து இங்கே குத்திருக்கேன். ஒரே இது தான் எடுத்திருக்கேன். ஒரு இதை எடுத்து இங்கே இந்த சைடில், அதாவது நான் மிடில் வந்து நான் பின்னலை இங்கே லெஃப்ட் சைட்லேருந்து எடுத்துகிட்டு வந்து ரைட் சைடில் பின்னியிருக்கேன். ரைட் சைடு பின்னியிருக்கேன். நான் நெக்ஸ்ட் வீடியோ கண்டிப்பாக ஹேர் ஸ்டைல் வீடியோ பண்ணுறேன். ஓகே, கொஞ்சோண்டு லைட்டாக எடுத்து போயிடுவேன், அதுதான் அழகாக இருக்கும். ஏதாவது பண்ணியிருக்கிறது தெரியுதா பாருங்க, எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பார்த்தீங்களா? பண்ணணும், ஆனால் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் மற்றதெல்லாம் யூஸ் பண்ணுங்கள். டெய்லி மட்டும் நான் சொன்னதை மட்டும் பண்ணுங்கள். ஏற்கனவே ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன், ஸோ அதை மட்டும் பண்ணுங்கள். ஓகே, இதான் இப்போ மஸ்காரா விட்டு டேஸ்லர் மஸ்காரா. லோவர் லேஷ் லைன்லேயும் லைட்டாக விடுங்க. இது வந்து டிரான்ஸ்பரண்ட் தான், லைட்டாக லைக்
ரொம்ப இருக்காது, ரொம்ப லைட்டாக ஒயிட் கலரில் தான் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக தான் இருக்கும். பட் வந்து இந்த மாரி தெரியாது, ரியலாக இருக்கும். டெய்லிலாம் லிப்ஸ்டிக் டார்க்காக போடக்கூடாதுல்ல, ஆனால் விட்டுருக்கணும், தெரியக்கூடாது. ஓகே, லிப் ஆயில் கொஞ்சம் சைனிங். கொஞ்சம் அடிச்சுப்போம். ஆகட்டும். இந்த பொட்டு நல்லா இருக்கான்னு பாருங்க. ஆனால் க்ரீன் கலர் பொட்டு வந்து பெருசாக இருக்குது, அதனால இந்த பொட்டு வச்சுருக்கேன் பாருங்க. இது வந்து ஒரு மாதிரி மெரூன் கலரில் நல்லா ஒயிட் ஸ்டோனு, ஒயிட் கலர் மாதிரி சொல்ல முடியாது, ஒரு மாதிரி கோல்டன் கலரில் தான் இருக்குது. ஏன்னா நான் எல்லா அக்சசரிஸும் கோல்டன் கலரில் தானே போட்டிருக்கேன். ஸோ கோல்டன் கலரில் இது கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள். நல்லா இருக்கா, பிடிச்சிருக்கா? கோல்டன் கலர் ஷோனு. இன்னொரு பொட்டு இருக்குது கையில் வச்சுருக்கேன். இது ஃபுல்லாக க்ரீன், அந்த மயில் கலர் பொட்டில் ஃபுல்லாக ஒயிட் ஸ்டோன் கொடுத்துருக்கு, ஒயிட் அண்ட் கோல்டு ஸ்டோனு. ஆனால் அந்த மயில் கலர் வந்து தெரியல அவ்வளோவா. நான் தான் இதை கையில் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு மாற்றிக்கலாம் அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு பாருங்கள். இது பிடிச்சிருக்கு, எனக்கு இது நல்லா இருக்கிற மாதிரி தான் தோணுது. நேரில் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, நல்லா தான் இருக்குது. இது வந்து கோல்டன் கலருக்கு செட்டாக இருக்குது. எட்டேருந்து பார்த்தா அவ்வளோ தெரியாது. ஸோ கிட்டக்கு வந்து பார்த்தா இது அக்சசரிஸுக்கு மேட்சாக இருக்கிற மாதிரி இருக்கும். நோ ஃபவுண்டேஷன், நோ கலர் கரெக்ஷன், நோ கன்சிலர், எதுவுமே கிடையாது. ஜஸ்ட்டு இந்த மயில் கலர் ட்ரெஸ்ஸில் எவ்ரிடே எப்படி மேக்கப் பண்ணுவேங்கிறத நீங்கள் தான் பார்த்தீங்க. அதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். சரிங்களா? நல்லா க்ளோவாக இருக்கும், சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை பை ஸ்டார்.